ஹலோ பிக் மை ஸ்டாக் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மே 22, 2026க்கான ப்ரீ மார்க்கெட் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓப்பனிங் பெல்லுக்கு முன்னாடி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கொஞ்சம் அவசரமான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ லேட் பண்ணாம உள்ள போலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இன்னைக்கு நாம ஒரு மேக்ரோ டு மைக்ரோ ஜெர்னி போக போறோம். முதல்ல குளோபல் செய்திகள், கச்சா எண்ணெய் நிலவரம், அப்புறம் குளோபல் மார்க்கெட்ஸ், கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நேரா நம்ம ஊருக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் மற்றும் ஆப்ஷன்ஸ் டேட்டா, கடைசியா ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸை பார்த்துட்டு செபி டிஸ்க்ளைமரோட முடிக்க போறோம். ஸோ முதல்ல இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரை பண்ண போற அந்த மிக முக்கியமான ஜியோபாலிட்டிக்கல் கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்கா ஈரான் அணு உலை யுரேனியம் பேச்சுவார்த்தை தான். இதுல நடக்கிற ஏற்ற இறக்கங்கள் தான் இப்ப மார்க்கெட்டோட ஹாட் டாபிக். இங்க பாருங்க, ஒரு பக்கம் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, பேச்சுவார்த்தை எல்லாம் இறுதி கட்டத்துல இருக்கு, அமைதி ஒப்பந்தம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ராய்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஈரானோட உச்ச தலைவர் ஆயுதங்கள் தயாரிக்க பயன்படுற அந்த யுரேனியத்தை விட்டு கொடுக்க மறுத்துட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு முரண்படான நியூஸால மார்க்கெட்ல இப்ப பெரிய குழப்பம். நம்ம எந்த பக்கமும் சாயாம நியூஸை மட்டும் பார்த்தோம்னா, இந்த குழப்பம் அப்படியே நம்ம மார்க்கெட்டையும் கண்டிப்பா பாதிக்கும். இந்த நியூஸ் கச்சா எண்ணெய் விலையில எப்படி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடை கொண்டு வந்திருக்குன்னு பாருங்களேன். நேத்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் வந்துடும்னு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல WTI க்ரூட் $98க்கும் கீழே கிராஷ் ஆச்சு. ஆனா நேத்து ராத்திரி அந்த ராய்டர்ஸ் நியூஸ் வந்ததும் சட்டுன்னு $102க்கு மேல ஸ்பைக் ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு, இன்னைக்கு அதிகாலையில அல்ஜசீரா அந்த நியூஸை மறுத்ததால மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சு $97.5 கிட்ட செட்டில் ஆயிருக்கு. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த நம்பரை பாருங்க. உலக அளவுல தேவைக்கும் உற்பத்திக்கும் உள்ள அந்த மிகப்பெரிய இடைவெளி இதுதான். ஒரு நாளைக்கு 105 மில்லியன் பேரல்ஸ் தேவைப்படுது. ஆனா சப்ளை வெறும் 94 மில்லியன் பேரல்கள் தான் இருக்கு. அதாவது தினமும் 11 மில்லியன் பேரல்ஸ் ஷார்ட் ஃபால். யோசிச்சு பாருங்க, இந்த பயம்தான் இப்ப குளோபல் மார்க்கெட்டை ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. ஓகே, இந்த புவிசார் அரசியல் செய்திகளுக்கு குளோபல் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்னு அடுத்ததா பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா அமெரிக்க மார்க்கெட்ஸ் ஒரு மைல்டான பாசிட்டிவ் நோட்ல தான் முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.55%, S&P 500 0.17%ன்னு லேசான ஏற்றம் கொடுத்திருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டோட ஃபியர் கேஜ்னு சொல்லப்படுற விக்ஸ் குறைஞ்சிருக்கு. US விக்ஸும் குறைஞ்சிருக்கு, நம்ம இந்தியா விக்ஸும் 17.82க்கு டிராப் ஆகியிருக்கு. ஸோ மார்க்கெட்ல கொஞ்சம் பதற்றம் தணிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இதோட எதிரொலியா நம்ம கிஃப்ட் நிஃப்டி 23,672 அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிருக்கு. இது எதை குறிக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க கண்டிப்பா உங்க ரேடார்ல வச்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டாக் LIC. அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 23% ஏறி இருக்கு, பிரீமியம் 11.6% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அசெட் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதோட 1:1 போனஸ் ஷேர் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் நியூஸால இன்னைக்கு LICல ஒரு நல்ல ஆக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட், குளோபல் மேக்ரோ நியூஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஊர்ல, அதாவது நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்ல பணப்புழக்கம் எப்படி இருக்கு, ஸ்மார்ட் மணி எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். இத ரொம்ப பிரில்லியண்டா வளர்க்குற ஒரு விஷயம் இங்க இருக்கு பாருங்க. வெளிநாடு முதலீட்டாளர்கள், அதாவது FIகள் 1900 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. ஆனா அதை அப்படியே பேலன்ஸ் பண்ற மாதிரி நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் DAIகள் 2500 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபாரின் செல்லிங் பிரஷரை நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளோ அழகா அப்சர்வ் பண்றாங்கன்னு இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான டேட்டா, புட் கால் ரேஷியோ PCR. போன செஷன்ல 1.14 இருந்த PCR இப்போ சடனா 0.95க்கு டிராப் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? மார்க்கெட்ல ஹெவியா கால் ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணிருக்காங்க. சோ இது கொஞ்சம் காஷியஸா இருக்க வேண்டிய நேரத்தை காட்டுது. இந்த PCR குறைய முக்கிய காரணமே நம்ம ப்ரோப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் தான். இந்த ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் நேத்து மட்டும் புதுசா 36% கால் ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு அவங்க தங்களோட பொசிஷனை நெகட்டிவா ஷார்ட் சைட்ல ஹெவியா மாத்திருக்காங்க அப்படிங்கிறத இது ரொம்ப தெளிவா சொல்லுது. ஓகே, இப்ப நேரா டெக்னிக்கல்ஸ்குள்ள போயிடலாம். நிஃப்டி 50யோட பேட்டில் கிரவுண்ட் எப்படி இருக்கு, டே ட்ரேடர்ஸ்க்கான எக்ஸாக்ட் நம்பர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேத்து டெய்லி சார்ட்ல நிஃப்டி ஒரு பெரிய ரெட் கேண்டில பதிவு பண்ணியிருக்கு. இதுக்கான அர்த்தம் சிம்பிள், மார்க்கெட் மேல போக போக செல்லிங் பிரஷர் வருது. அது மட்டும் இல்லாம ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயோ அந்த 38.2% ஃபிபனாச்சி லெவலுக்கு மேலேயும் நிஃப்டியால சஸ்டெயின் பண்ண முடியல.
ஸோ இங்க ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா இந்த சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான். மேலே போச்சுன்னா 23,804, அப்புறம் 23,866, 23,967 ரெசிஸ்டன்ஸா இருக்கும். கீழே வந்தா 23,603, 23,541, 23,440 சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். ட்ரேடர்ஸ் எல்லாரும் இந்த பிவோட் பாயிண்ட்ஸை உங்க சார்ட்ல கட்டாயமா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி பார்த்தா 24,000ல மேக்ஸ் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 23,000ல மேக்ஸ் புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கு. ஹெவியான கால் ரைட்டிங் 23,800லயும் புட் ரைட்டிங் 22,900லயும் நடந்திருக்கு. அதாவது ஒரு தெளிவான பிரேக் அவுட் கிடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் 23,300ல இருந்து 23,800 அப்படிங்கிற ஒரு டைட்டான ரேஞ்சுக்குள்ள தான் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பேங்கிங் செக்டார் பக்கம் வருவோம். பேங்க் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி 50 எப்படி மூவ் ஆச்சோ அதே மாதிரி பிரைஸ் ஆக்ஷனை தான் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி சார்ட்ல சின்ன ஷேடோக்களோட ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகியிருக்கு. இங்கேயும் ஹையர் லெவல்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுங்கிறது தெளிவா தெரியுது. ஏப்ரல் மாச ராலியோட அந்த 50% ஃபிபனாச்சி லெவலை தாண்ட முடியாம பேங்க் நிஃப்டி திணறிட்டு இருக்கு. பியரிஷ் சென்டிமெண்ட் இன்னும் இருக்கு, ஆனா செல்லிங் பிரஷர் கொஞ்சம் வீக் ஆகுற மாதிரி தான் தெரியுது. பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ்க்கான உடனடி ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் 53,932, அப்புறம் 54,157. டவுன் சைட்ல பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 53,204 மற்றும் 52,979 லெவல்ஸ்ல இருக்கு. இந்த பாயிண்ட்ஸை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், 54,000 ஸ்ட்ரைக்ல மிகப்பெரிய கால் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே போல 53,000ல ஸ்ட்ராங்கான புட் சப்போர்ட் இருக்கு. குறிப்பா 53,000 ஸ்ட்ரைக்ல புட் அன்வைண்டிங் நடக்கிறதால இன்னைக்கு பேங்கிங் இண்டெக்ஸ்க்கான ஷார்ட் டேர்ம் பவுண்டரிஸை இந்த டேட்டா ரொம்ப கிளியரா நமக்கு செட் பண்ணி கொடுக்குது. வெல், டேட்டா எல்லாத்தையும் ரொம்ப டீடைல்டா பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிளைனரோட ஃபைனல் தாட்ஸ்க்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் ஃபைனலைஸ் ஆயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மறுபடியும் கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவுல ஸ்பைக் ஆக போகுதா? உங்களோட தாட்ஸை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ப்ரீ மார்க்கெட் எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உடனே ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிக் மணி ஸ்டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. கடைசியா ஒரு முக்கியமான செபி டிஸ்க்ளைமர். நாங்க செபில பதிவு செய்யப்பட்ட ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட் கிடையாது. இந்த எக்ஸ்பிளைனர்ல கொடுத்திருக்க தகவல்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை மட்டுமே பேஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகளை எடுக்காதீங்க. எப்பவுமே உங்க சொந்த ரிசர்ச்சை பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. நாளைக்கு இன்னொரு எக்ஸ்பிளைனர்ல உங்களை சந்திக்கிறேன். பாய்.